அன்பார்ந்த அறப்பணி ஆசிரியர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதாவது தமிழ் மாதங்கள் டிஎல்எம்ல இந்த டிஎல்எம் எப்படி செஞ்சீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன்னு சொன்னீங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்புகிறாங்க, இது மாதிரி நானும் என் கிளாஸ் ரூமில் செய்யணும்னு சொன்னீங்க. இதோ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்களும் உங்கள் வகுப்பறையை நல்லா இனிமையாக மாற்றுங்க. நான் எங்கள் வீட்டில் விருந்தினர்கள் வந்தாலோ இல்லது ஏதாவது ஒரு விழாக்களில் நாம் தேநீரோ குளிர்ந்த பானமோ கொடுத்தாலோ அந்த கப்பெல்லாம் நான் என்ன செஞ்சிடுவேன், தூரவே போட மாட்டேன், தூக்கி வீசவே மாட்டேன். அதெல்லாம் கழுவி காய வச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்குவேன். பாருங்கள், இப்போ இந்த கப்பில் தான் நான் என்ன செய்ய போகிறேன், தமிழ் மாதங்களுக்கு செய்த அந்த டிஎல்எம்மை செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நாம் என்ன செய்யணும்னா, சிஸ்டர் எடுத்துகிட்டு இப்படி ஒரு கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை மாத்திரம் நாம் என்ன செய்யணும், கட் பண்ணி அதை தனியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம எந்த பகுதியில் கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அதை நேருக்கு என்ன செய்யணும், கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சா? இன்னும் ஒவ்வொரு பகுதியும் பாதி பாதியாக கட் பண்ணணும். இப்போ இங்கே கட் பண்ண பாதி இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ். இப்படியே ஒவ்வொரு பகுதியையும் சமமாக பாதி பாதியாக என்ன செய்யணும், கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, எல்லாம் கட் பண்ணியாச்சா? இனி அப்படியே விரித்து விட வேண்டும். விரித்துட்டாச்சா? இதோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அழகாக அப்படியே பின்னாடி மடித்து கொள்ள வேண்டும். மிகவும் எளிதாக இதை என்ன செஞ்சிடலாம். அப்படியே இந்த துளைக்கில் செருகி விட்டுறணும். செருகிட்டு இந்த ஸ்டாப்லரை கொண்டு ஒரு பின் போட்டலாம். போட்டாச்சா? பாருங்க, இனி நம்ம ஏதாவது பழைய நோட்டில் மீதமுள்ள பேப்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து பூ வடிவில் அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன மாதங்கள் எழுதுகிறோமோ அந்த மாதங்களினுடைய பெயர்களை இதை எழுதிடலாம். இப்போ பாருங்கள், சித்திரை, எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இது மாதிரி பழைய பேப்பர்ஸ் ஏதாச்சும் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நீளம் தேவையில்லை. பாருங்கள், இந்த பூ தொங்குறதுக்கான அந்த காம்பு ரெடி ஆகிடுச்சு. அழகாக இங்கே சொருவிடணும். சொருவி இதை ஒரு ஸ்டாப்லர் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம எந்த மாதங்களை அல்டி நம்ம பாட சம்பந்தமாக எந்த பாடத்துக்கும் இந்த டிஎல்எம்மை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம எந்த பாட கருத்துக்களை நம்ம புகுத்த இருக்கிறோமோ அதை நம்ம தயார் பண்ணி இந்த பூ மாதிரி ரெடி பண்ணி அதன் மேலே என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள்,
பூ தொங்குறதுக்கு நம்ம தயாராகி விட்டது. இதை அப்படி ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், டீ எல்லாம் ரெடி. டீச்சர்ஸ், நீங்கள் இது மாதிரி நீங்கள் எந்த வகுப்புக்கு பாடம் நடத்துகிறீங்களோ அந்த வகுப்பில் உள்ள அந்த பாடப்பொருள் சம்மந்தமாக நாம் என்ன செஞ்சுக்கலாம், பூ மாதிரியோ அல்லது இந்த கப்பில் ஒரு பொம்மை உள்ள உட்கார்ற மாதிரியோ வச்சு அதில் பாடக்கருத்துக்களை புகுத்தி குழந்தைகள்கிட்ட இதை காட்டினோம்னா குழந்தைங்க ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஆசையோடு கற்றுக்குவாங்க. அவங்க கற்றுக்கொள்றதெல்லாம் மறக்கவே மறக்காது. அதனால் நீங்களும் இது மாதிரி தயார் பண்ணி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க டீச்சர்ஸ்.